நம்ம தமிழ்நாட்டில் விமானத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th +2 பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அதோட உங்களுக்கு காலி இடங்கள் எவ்வளோ இடங்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3500க்கும் மேற்பட்ட காலி இடங்கள் கொடுத்துருக்காங்க. அதோட சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து உங்களுக்கு 28,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலிமா தான் இது அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 11/10/2024 சரிங்களா? 11/10/2024 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள் அண்டு இதுக்கான எக்ஸாம் எல்லாம் டேட் எல்லாம் எப்போ அறிவிக்க போகிறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். இதோடு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண முடியுங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும் சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் BAS ஏவியேஷன், அதாவது பாரதியா ஏவியேஷனை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். பாரதியா ஏவியேஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு இது இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல், அதாவது அஃபிஷியல் கேரியர் வந்து ஓப்பன் ஆகும். சிலர் வந்து சொல்கிறீங்க இது உண்மை கிடையாது போய் அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் உங்களுக்கு நான் டைரெக்டாக ஓப்பன் பண்ணியே காட்டுறேன் சரிங்களா? பாரதிய ஏவியேஷன் சர்வீஸ் இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட் சரிங்களா? வெல்கம் டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோடைய கஸ்டமர் கேர் நம்பர்லேருந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் கஸ்டமர் கேருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா? இங்கே டேஷ்போர்டே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் கிரவுண்டு ஸ்டாஃப்காகவும் அண்டு அதாவது லோடர் ஹவுஸ் கீப்பிங்காகவும் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாகிருக்கு சரிங்களா? டவுன்லோடு, அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க, ஹிந்திலையும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஏவியேஷன் சர்வீஸ் லிமிட்டட்லேருந்து தான் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்போர்ட், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்த கவர்மெண்ட்டு கீழே தான் வரும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு 2 போஸ்ட்டுக்காக தான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க. கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13,000லேருந்து 30,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th +2 நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். நீங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th படிச்சிருக்கணும், +2 படிச்சிருக்கணும். வேகன்சி பொறுத்த வரைக்கும் 2,653 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் கீப்பிங் லோடருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12,000லேருந்து 22,000 வரைக்கும் நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதும். உங்களுக்கு 855 வேகன்சி கொடுத்துருக்காங்க சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சில இம்பார்ட்டன்ட் டேட், அதாவது எக்ஸாமினேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டேட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா? உங்களுக்கு எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 31 அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. அண்ட் 31 அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் லாஸ்ட் டேட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா? அட்மிட் கார்டு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அலௌன்ஸ் பண்ணுவாங்க. டேட் ஆஃப் எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/12/2024 8 வரைக்கும் உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் மோடு எப்படி இருக்குன்னாக்க உங்களுக்கு ஆஃப்லைன் மோடாகவும் இருக்கலாம், அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாகவும் உங்களுக்கு இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலிமாவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆஃப்லைன் மூலிமாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது எதுவும் கன்ஃபார்மாக சொல்லலை சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும். அண்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அண்டு எப்படி லாகின் பண்ணணும், அண்டு எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட் வைஸ் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. அந்த கேஸ்ட்டில் வந்து யாருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஜென்ரல், OBC, SC, ST ஆல் கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா 350 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் OBC, SC, ST ஆல் கேட்டகிரி அண்ட் லோடர் அண்டு ஹவுஸ் கீப்பிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 340 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா CSAக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஜூலை 2024 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஷுட்டாக வந்து 28 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். அதாவது மேக்ஸிமம் வந்து 28 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். அண்டு
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2024 33 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. 18 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இயர், ஓபிசிக்கு 3 இயரும் கொடுத்துருக்காங்க. அண்டு லோடருக்கும் அண்டு இந்த 2 எக்ஸாமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான என்ன சிலபஸ் இருக்கும், என்னென்ன கொஷின் இருக்கும் அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா. சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப்பாக உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஏல வந்து உங்களுக்கு இங்கிலீஷ், அதாவது படிக்கும்போது பார்த்திங்கன்னா சினனம்ஸ், ஆண்டனம்ஸ், ஒன் வேர்டு, சப்மிஷன் அண்டு வெக்காபுலரி, கிராமர் இந்த மாதிரி கேட்பாங்க இல்லையா. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 கொஷின் கேட்பாங்க. பேசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், டைரக்ட், இன்டைரக்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 கொஷின் கேட்பாங்க. பார்ட் பியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் ஆஃப் கொஷின், இப்போ கரண்ட்டாக ரீசனாக வந்து ஜென்ரல் நாலேஜில் என்ன இருக்கோ அது 10 கொஷின், சயின்ஸ் ஏவியேஷன் நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 10 கொஷின், அண்ட் சோஷியல் ஸ்டடீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 கொஷினும், மேத்தமேட்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கேட்டிருக்கிறதுல மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 கொஷின், அண்டு ரீசனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது ஸ்போர்ட்ஸில் அந்த மாதிரி எது இருந்தாலும் இருக்கலாம், இதில் வந்து 15 கொஷினும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 2 செக்ஷன் ஆஃப் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. மோட் ஆஃப் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் மூலமாகவும் இருக்கலாம், அண்டு சிபிடி டெஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு அல்லதில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும் அண்டு ஹிந்திலேயும் இருக்கும். இங்கிலீஷ்லேயும் ஹிந்தியில் மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஸ்டாப்புக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வேரியேஷன் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா. மார்க்கிங் ஸ்கீம் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராங் ஆன்சர், அதாவது நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/2 மார்க் கட் ஆயிரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து நமக்காகவே நிறைய சென்டர் கொடுத்துருக்காங்க. அந்த சென்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கே கொடுத்துருக்காங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி அண்டு கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகர்கோயில், நாமக்கல், ராமநாதபுரம், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விசாகப்பட்டினம் அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக இருக்கோ அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாகவும் எடுக்கலாம், இல்லைனா ஆஃப்லைன் மூலமாகவும் எடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னதாக இன்டர்வியூ இருக்கும் சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து இது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு வெப்சைட்டே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சரிங்களா. இது எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி அப்ளை ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாபை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சில நோட்டீஸ் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும் சரிங்களா. இதில் அப்ளை அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே செலக்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா. இதில் வந்து 2 விதமான ஜாப் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறீங்களோ உங்களுக்கு எந்த ஜாபு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாபு கொடுத்துட்டு அண்டு ஸ்டூடெண்ட்டோட நேமு, மெயில் ஐடி, மொபைல் நம்பர் அண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும் அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போகலாம். அப்படி பாஸ்வேர்டு வந்து மறந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் டேரெக்டாக உள்ளே போய் என்ட்ரி பண்ணலாம் சரிங்களா. ஸோ காய்ஸ் இதுதான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் சரிங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்க மேலே 8475588447 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா. யார் கமெண்டில் வந்து சில பேர் வந்து இது போய் இதில் ஏமாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம் வச்சு தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க, சும்மா யாரும் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண மாட்டாங்க சரிங்களா. 10th படித்தவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் சரிங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். 10th படித்தவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். அப்ளை பண்ண தெரியாதவங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் வீடியோ போட்டிருக்காங்க சரிங்களா. அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்கும். இதில் எப்படி அப்ளை பண்ணுறாங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்களே ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க. அப்ளை ஃபார் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் இது பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா.
ஸோ guys, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது அஃபிஷியல் வெப்சைட் தான், உங்கள் கண்ணு முன்னாடியே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? ஸோ guys, தேங்க்யூ.